வெல்கம் டு வஜ்ரம் அஸ்ட்ரோ. 21/9/2025 தமிழ் வருடத்தை பொறுத்த வரைக்கும் விசுவாவசு வருடம் புரட்டாசி மாசம் 5ஆம் தேதிங்க. இன்னைக்கு மகாலய அமாவாசை, ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை. அருமையான நாளுங்க. இன்னைக்கு கீழ் நோக்கு நாள் இருந்தாலும் இன்னைக்கு ஒரு அட்டகாசமான நாள். அதுல வந்துங்க நல்ல நேரத்தை பொறுத்த வரைக்கும் காலையில 7:45 to 8:45, மத்தியானம் 3:15 to 4:15. கௌரி நல்ல நேரத்தை பொறுத்த வரைக்கும் காலையில 10:45 to 11:45, மறுபடியும் மத்தியானம் 1:30 to 2:30. ராகு காலத்தை பொறுத்த வரைக்கும் சாயந்தரம் 4:30 to 6 மணி வரைக்கும் இருக்குதுங்க. குளிகையை பொறுத்த வரைக்கும் மதியம் 3 to 4:30. யமகண்டம் மத்தியானம் 12 மணிக்கு ஆரம்பிச்சு 1:30 முடியுதுங்க. சூளம் மேற்கு திசைங்க, அதனால பரிகாரம் வெள்ளம் அப்படிங்கிறதுங்க. சூரியோதயம் காலையில இன்னைக்கு 6:03 ஆரம்பிச்சிருதுங்க. திதியை பொறுத்த வரைக்கும் இன்று அதிகாலை 1-2 வரைக்கும் சதுர்த்தசி திதிங்க. அதுக்கப்புறம் அமாவாசைக்கு மாறிடுதுங்க. நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காலையில 10:55 வரைக்கும் பூரம், அதுக்கப்புறம் உத்திரம் நட்சத்திரத்துக்கு மாறுதுங்க. யோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காலையில 10:55 வரைக்கும் சித்த யோகம், அதுக்கப்புறம் ஃபுல் டே அமிர்த யோகமா இருக்குதுங்க. சந்திராசிரமம் யாருக்கு எந்த நட்சத்திரத்துக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில 10:55 வரைக்கும் திருவோண நட்சத்திரத்துக்கு இருக்குதுங்க. அதுக்கப்புறம் அவிட்டம் நட்சத்திரத்துக்கு மாறிடுதுங்க. சந்திரஹோரையை பொறுத்த வரைக்கும் மிட் நைட், லேட் நைட் 2 to 3, காலையில் 9 to 10, சாயந்தரம் 4 to 5, இரவு 11 to 12. சுக்கிரஹோரையை பொறுத்த வரைக்கும் மிட் நைட் 12 to 1, காலையில் 7 to 8, மத்தியானம் 2 to 3, இரவு 9 to 10. புதன் ஹோரையை பொறுத்த வரைக்கும் லேட் நைட், மிட் நைட் 1 to 2, காலையில் 8 to 9, மத்தியானம் 3 to 4, இரவு 10 to 11. குருஹோரையை பொறுத்த வரைக்கும் அதிகாலை 4 to 5, காலையில் 11 to 12, மாலை 6 to 7. இன்றைய கிரக கோச்சார அமைப்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிதுனத்துல குரு இருக்காருங்க, சிம்மத்துல சுக்கிரன், சந்திரன், கேது இருக்காங்க, கன்னியில சூரியன், புதனும் இருக்காங்க. துலாமை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் இருக்காரு, கும்பத்தை பொறுத்த வரைக்கும் அங்க ராகோட மாந்தியும் சேர்ந்துக்கிறார். இன்னைக்கு மீனத்தை பொறுத்த வரைக்கும் வழக்கம் போல சனி வக்ர ஸ்டேட்ல இருக்கார். சரி வாங்க இன்னைக்கு ராசி பலனை உங்களுக்கு இதை பேஸ் பண்ணி கணிக்கலாங்களா? மேசராசி அன்பர்களே, பல குழப்பங்கள் அங்கங்க வந்துட்டு போயிட்டு பல சிந்தனைகள், மாறுபட்ட சிந்தனைகளால கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஸ்டேட்டஸ்ல நீங்க இருந்திருக்கலாம். அப்பேற்பட்ட குழப்பங்களும் மன வலிமையற்ற போக்கும் இன்னைக்கு கொஞ்சம் விலகக்கூடிய ஒரு நாளா ஆஸ் பர் கோச்சார அமைப்பு பிரகாரம் மேசராசி நல்லாவே தெரியுதுங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு புதிய தேடல்கள், புதிய முயற்சிக்கு ஒரு முன்னேற்றத்துக்கு உண்டான பல ஆலோசனைகள் பல பேர்கிட்ட கேட்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நல்ல ஆலோசனைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இன்னைக்கு அமோகமா இருக்குதுங்க. மற்றபடி தேவையற்ற விவாதங்கள், தேவையற்ற பேச்சுக்கள், வீண் வம்புகள் இது போல உங்களுக்கு அக்கம் பக்கம் வந்தா கூட அதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. வெட்டி பேச்சு வேலைக்காகாதுன்னு வச்சுக்கங்களேன், அதனால அக்கட்ட போறது ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி உங்களுக்கு வியாபாரம், தொழில் இதுக்கெல்லாம் உங்களுக்கு தேவைப்பட உதவிகள், அதாவது நீங்க எதிர்பார்க்கிற ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு சாதகமான சூழ்நிலை கண்டிப்பா இன்னைக்கு அமைய போகுதுங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணைன்னு சொல்லக்கூடிய நம்ம அம்மனிகிட்ட ரொம்ப அந்யோன்யம் பெருக போகுது. உங்களுக்கு சின்ன ஒரு கோயிலுக்கு போறது, அப்பா அம்மா ஊர்ல இருந்து போய் பார்க்க போறது, சிறு தூர பயணங்கள் அமைவதற்குண்டான வாய்ப்புகள் நல்ல ஒரு இது இருக்குதுங்க. சந்தோஷமா போயிட்டு வாங்க. குடும்பத்துடன் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகளும் நல்லா இருக்கு. கோயிலுக்கு போறது, பக்கத்துல அப்பா அம்மா, மாமனார் மாமியை பார்க்க போறது, உறவினரை பார்க்க போறது, இப்படி அது ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் வச்சுக்கலாம் குடும்பத்துக்கு. அது போல ஒரு சூழ்நிலை நல்லா இருக்குங்காட்டி சந்தோஷமா போயிட்டு வாங்க. மற்றபடி உங்களுக்கு பல புதுமையை செய்யணும், வாழ்க்கையில வெற்றி பெறணும், முன்னேற்றத்துக்கு உண்டான ஒரு உத்வேகம் இன்னைக்கு காலையில இருந்து எங்களுக்கு உற்சாகமான நிலையில் இருப்பீங்க. ஞாயிற்றுக்கிழமையில அமாவாசையில, அதனால உங்களுக்கு அருமையான அமாவாசை. கோயிலுக்கு போயிட்டு சந்தோஷமா இந்த நாளை கொண்டாடுங்க. மற்றபடி மற்றவர்களின் கவனம் நீங்க எதை செஞ்சாலும் சரி, ஆகா இவரா எப்பவுமே கோயிலுக்கு வரணும் நீங்க வந்திருக்காரு பார் அப்படின்னு மற்றவர்களின் கவனத்தை கவர்ற அளவுக்கு நீங்க இன்னைக்கு செயல்பாடுகள் அருமையா இருக்கு. மொத்தத்தில் இன்னைக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், வெற்றி, தன்னம்பிக்கை மிகுந்த ஊக்கமான நாள் அப்படின்னு உங்களுக்கு சொல்லலாங்க. அஸ்வினியை பொறுத்த வரைக்கும் பல கன்ஃபியூஷன்ஸ் இருந்தக்கூடிய காலகட்டம் மாறி இன்னைக்கு தெளிவு இருக்குங்க. பரணியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பல பேர் உங்களுக்கு உதவியும் புரிவாங்க. நீங்களும் ஒரு ஹெல்பிங் டெண்டன்சி மைண்டோட தான் இன்னைக்கு காலையிலேயே எழுந்திருப்பீங்க. சந்தோஷங்க. கிருத்திகையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு மகிழ்ச்சியான, ஒரு புதுமையான, ஒரு வெற்றிகரமான நாள் அப்படின்னே சொல்லலாம். ரிஷபராசி என்பர்களே, இன்னைக்கு கோச்சார அமைப்பு பிரகாரம் பாத்தீங்கன்னா எதிர்பாராத பல சந்திப்புகள் நிகழக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. மற்றபடி உங்க குடும்பத்தாரில் அப்பா அம்மா ஒட்டுக்கா கூட்டு குடும்பமா இருந்தீங்கன்னா கொஞ்சம் உடல்நிலை கொஞ்சம் கவனக்குறைவா இருப்பீங்க. அதை கொஞ்சம் பார்த்துங்க. பெரிய தொந்தரவு இல்லைங்க. சின்ன சளி தொந்தரவு, முதுகுவலி, காய்ச்சல், குளிர் இது மாதிரி கொஞ்சம் வரக்கூடிய காலகட்டம் கொஞ்சம் குடும்பத்தில் இருக்குதுங்க. ரிஷபராசி நேயர்களே கொஞ்சம் சப்போர்ட்டா பார்த்துக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு வரவு செலவு கொஞ்சம் முன்ன பண்ண இருந்தா கூட செலவுகளை சமாளிக்கக்கூடிய தன்மை இன்னைக்கு கிரக கோச்சார அமைப்பு நல்லாவே காட்டுதுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இன்னைக்கு வியாபாரம், தொழில் நல்லாவே ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் எதிர்பார்த்த லாபம் கொஞ்சம் கம்மியா கிடைக்குன்னு வச்சுக்கல. வேலை வாய்ப்புங்கிறது ஞாயிற்றுக்கிழமை லீவா தான் இருக்கும். இருந்தாலும் சில பேர்த்துக்கு இந்த வேலைப்பளு இன்னைக்கும்
கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இருக்கு. இருந்தாலும் அதன் மூலயமா ஒரு புதிய அனுபவம் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குதுங்க. மற்றபடி உங்களுக்கு வண்டி வாகனத்தில் போறப்ப கொஞ்சம் ஜாக்கிரதையா போக வேண்டிய காலகட்டம் இருக்குங்க. மற்றபடி எல்லாத்துடைய ஒத்துழைப்பும் நல்லா கிடைக்கும். பண வரவு முன்ன பண்ண இருந்தாலும் உங்க பேச்சுக்கு மற்றவங்க மதிப்பு கொடுப்பாங்க, மற்றவங்க ஒரு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. சொன்னா இவர் சொல்றதை கருத்து இருக்குதப்பா, கேட்கணுமப்பா அப்படின்னா ஆமாஞ்சாமி போடுறாங்களோ இல்லையோ யோசனை பண்ணுவான்னு வச்சுங்களேன். அந்த அளவுக்கு உங்களுக்கு மறைமுக சப்போர்ட் கண்டிப்பா கிடைக்கக்கூடிய காலகட்டம் இருக்குங்க. நீங்க எதிர்பார்த்திருந்த பல விஷயங்கள் நடக்கவே மாட்டேங்குதே முருகா அப்படின்னு புலம்பிட்டு இருந்த காலம் கொஞ்சம் கொஞ்சமா மாறக்கூடிய சூழலை நிலந்து அமைய போதுங்க. மற்றபடி கொஞ்சம் லெவல் ஆஃப் மந்தத்தன்மைன்னு சொல்லுவாங்கல்ல, ஸ்லோலினஸ், அந்த ஸ்லோலினஸ் ஒவ்வொரு விஷயத்துலையும் உங்களை உற்சாகமே இல்லாம கொஞ்சம் டல்னஸ் கொண்டு போயிருக்கு. அந்த உற்சாகமே இல்லாத ஒரு சூழ்நிலை மாறி இன்னைக்கு ஒரு உற்சாகத்துக்கு உண்டான ஊட்டச்சத்து மிக்க ஒரு தைரியம் கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்து என்னங்க, உடம்பு வீக்கான ஊட்டச்சத்து இருந்தா எப்படி இருக்கு, அப்பேற்பட்ட ஒரு தன்மையான ஒரு நன்மையான ஒரு நாளா இன்னைக்கு அமைய போதுங்க ரிஷபராசி நேயர்களே. வாழ்த்துக்களுங்க. அதுல கிருத்திகையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முன்ன பண்ண பயணங்கள் எங்காவது வெளியில இருந்தா கொஞ்சம் கவனமா போயிட்டு வாங்க. கொஞ்சம் தேக ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. கண்ட பக்கம் போய் வெளியில தேவையில்லாத சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்காதீங்க. ரோகிணியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எது நடந்தாலும் உங்களுக்கு ஒரு நல்ல அனுபவம் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கீங்க. உங்களுக்கு தனலாபம் ஓரளவுக்கு இருந்தாலும் செலவுகளும் வெட்டி செலவுகளும் அதிகமாகக்கூடிய காலகட்டம் ரோகிணிக்கு இருக்குது. கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. மிருகசீரிஷத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு தன்னம்பிக்கை குறைஞ்சா கூட உங்களுக்கு ஊட்டச்சத்து உங்களுக்கு அதிகமா கிடைக்குன்னு வச்சுக்கங்களேன். சந்தோஷமா இருங்க. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் முன்ன பொண்ணு இருந்தாலும் மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இருக்காது. மிதுன ராசி அன்பர்களே, என்ன சார் ஞாயிற்றுக்கிழமை ரெஸ்ட் எடுக்கலாம்னா மறுபடியும் வேலை சொல்லிட்டே இருக்கிறாங்க, ஒரு காரியம் நடக்க மாட்டேங்குது, வாரம் போல நடக்காத காரியம் ஞாயிற்றுக்கிழமை நடத்தரவோ போகுது அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை குறைபாடு, மனசுக்குள்ள ஏதோ ஒரு அழுத்தத்தை கொடுத்துட்டே இருக்கும். டிப்ரெஷன் சொல்லுவாங்களே, அது மாதிரி ஒரு மைண்ட் செட்லேயே இருப்பீங்க. அப்பேற்பட்ட டிப்ரெஷன் குறைஞ்சு நீங்க எதிர்பார்த்திருந்த ஒரு காரியம், ஒரு செயல்பாடு, இதெல்லாமே ஓரளவுக்கு வெற்றி தரக்கூடிய ஒரு பாதை உங்களுக்கு தெரியும். தடை கொஞ்சம் கொஞ்சமா நீங்கிறது கண்ணு முன்னாலே தெரிகிறப்போ உங்களுக்கு தன்னம்பிக்கை இன்னைக்கு கொஞ்சம் உங்களுக்கே அதிகரிக்கக்கூடிய தன்மையை நீங்க புரிஞ்சுக்குவீங்க. ரைட்டுங்களா? அப்பேற்பட்ட காலகட்டம் இந்த கோச்சார அமைப்பு பிரகாரம் பொது பலன்களை கொஞ்சம் தெரியுதுங்க. மற்றபடி உங்க வெளியில போறீங்க, அங்க போறீங்க, அலைச்சல் இருந்தாலும் அந்த அலைச்சலுக்கு அப்பப்போ நீங்க வெளியில சாப்பிடாம அலையக்கூடாது. அதே மாதிரி உங்க உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த பிளட் பிரஷர் சுகர்லாம் இருந்தா கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்பேற்பட்ட காலகட்டத்தில் உங்களுடைய சொந்தக்காரங்க, உங்க நண்பர்கள் வட்டாரத்தில் நீங்க நல்ல ஒரு உறவுகள் மேம்பட, நல்ல ஒரு பேச்சுத்தன்மை நல்லாவே இருக்கும். அது உங்களுக்கு மற்றவங்களுக்கும் ஊக்கமளிக்கும். அவங்க பேச்சு உங்களுக்கும் ஒரு தன்னம்பிக்கை தரக்கூடிய இது இருக்குன்னு வச்சுங்களேன். அதோட உங்களுக்கு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை குடும்பத்தோட வெளியில போய் ஒரு ஷாப்பிங் போறது, ஒரு உங்களுக்கு தேவையான திங்ஸ் வாங்குறது, இது போல கொஞ்சம் செலவு பண்றது, இதெல்லாம் கொஞ்சம் சந்தோஷமான தரக்கூடிய மகிழ்ச்சியா இருந்தாலும் இன்னைக்கு மகாலய அமாவாசைக்கு குடும்பத்துடன் கோயிலுக்கு போகணும்னு அம்மனி கூப்பிட்டா போயிட்டு வாங்க. குடும்பத்துடன் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அந்த மகிழ்ச்சி ரெட்டிப்பாகக்கூடிய காலகட்டம் இருக்கு. ஏதோ ஒரு கோயிலுக்கு குலதெய்வத்துக்கு போனாலும் சரி, ஏதோ ஒரு கோயிலுக்கு போயிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு வாங்க. ரிலாக்ஸ் பண்றது என்னங்க, மனசார வேண்டிட்டு வாங்க இறைவனை, அதே ரிலாக்ஸேஷன் தான் உங்களுக்கு நல்லதே நடக்குங்க. மற்றபடி எல்லா பக்கம் கடன் கொடுக்கல் வாங்கல் எல்லாத்துலயுமே கொஞ்சம் விழிப்புணர்வுடன் செயல்படுவது கொஞ்சம் நல்லதுன்னு வச்சுங்களேன். மற்றபடி எல்லா பிரச்சனையும் வியாபாரம், தொழில், மந்த நிலை பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமா கண்ணு முன்னாடி குறையும், கவலைப்பட வேண்டாங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு எதுலையுமே வண்டி வாகனம் ஓட்டுறப்பும் சரி, ஒரு பேச்சு மற்றவங்க பேசுறப்பும் சரி, கேரண்டி வாரண்டி எல்லாம் கொடுக்கறதுக்கு முன்னால 1-2 டைம் யோசனை பண்ணி நிதானத்துடன் செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி உங்களுக்கு செல்ஃப் மோட்டிவேஷன் கண்டிப்பா தேவைப்படும், ஆட்டோமேட்டிக்கா இன்னைக்கு கிடைக்கும், கவலைப்பட வேண்டாங்க. அதுலயும் மிருகசீரிஷத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க கொஞ்சம் வண்டியில வாகனத்துல போறப்பவும் சரி கொஞ்சம் கவனமா இருப்போம்னு வச்சுக்கலாம். கேர்ஃபுல்லா இருக்கும், அவ்வளவுதான். வேற ஒன்றும் நெகட்டிவா ஒன்றும் நடக்க போறது இல்லை. எதுக்குமே ஒரு விழிப்புணர்வுடன் இருப்பது ரொம்ப நல்லதுங்க. திருவாதிரையை பொறுத்த வரைக்கும் நினைச்ச காரியம் நடக்கலையே அப்படின்னு மனவர்த்தத்தில் இருப்பீங்க. இன்னைக்கு அதுக்குண்டான ஒரு வழி கிடைக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கீங்க, நல்லதே நடக்குங்க. புனர்வசத்தை பொறுத்த வரைக்கும் எதுலையுமே ஒரு அவசரம் இல்லாம நிதானமா கொஞ்சம் பொறுமையா செயல்பட்டீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான நாளா அமையக்கூடிய காலகட்டம் இருக்கு. மிதுன ராசி முன்ன பின்ன இருந்தாலும் இன்னைக்கு மகிழ்ச்சி கொஞ்சம் குறைவா இருக்குன்னு ஃபீல் பண்ணாதீங்க. எல்லாம் இறைவன் செயல் அப்படின்னு கடந்து போகக்கூடிய காலகட்டத்தில் தான் இருக்கீங்க. நல்லதே நடக்கும், நற்பவி உங்களுக்கு. கடகராசி என்பர்களே, இந்த ஞாயிற்றுக்கிழமை மகாலய அமாவாசை அன்னைக்கு நீங்க 10 பேர் இருந்தா கூட செய்ய முடியாத ஒரு காரியத்தை மன வலிமையோட தனியா நின்று ஜெயிச்சு காட்டுவோம்டா அப்படின்னு தன்னம்பிக்கையை பிறக்கக்கூடிய, நினைச்சதை செயல்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த கோச்சார அமைப்பு நல்லாவே சொல்லுது. சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, தனியா முடிச்சா அது வெற்றி கிடைச்சிட்டா நம்ம தான் ராஜான்னு வச்சுக்கோங்களேன். அப்படிப்பட்ட ராஜ தன்மை உங்களுக்கு இன்னைக்கு கடகராசிக்கு இன்னைக்கு கிடைக்க போகுதுங்க. மற்றபடி குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பேச்சிலையும் செயல்பாட்டிலையும் கொஞ்சம் கவனமா பேசுங்க. நீங்க சொல்றது ஒண்ணு அவங்க புரிஞ்சுக்கிற ஒரு தன்மையில இருக்கக்கூடிய காலகட்டம் இருக்கங்காட்டி நீங்க எதை சொல்ல வரீங்களோ அதை அவங்க புரியுற மாதிரி எடுத்து சொல்லுங்க. அதே மாதிரி அவங்க சொன்னாங்கன்னா கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் பதில் சொல்லுங்க.
அதுதான் கொஞ்சம் உங்களுக்கு கவனமா இருக்கணும்னு வச்சுக்கலாம். பேச்சுத்தன்மையில அது குடும்பமாகட்டும் வெளி வட்டாரமாகட்டும் பேச்சுத்தன்மையில கொஞ்சம் கவனமா பார்த்துக்குங்க. மற்றபடி வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் பல இடர்பாடுகள், நெருக்கடிகள், போட்டி பொறாமைகள் இருந்தா கூட பெருசா ஒன்றும் தொந்தரவு இருக்காது. அதனுடைய என்ன சொல்றது கொஞ்சம் குறைஞ்சு வரும்னு வச்சுக்கோங்களேன். யாரும் உங்களால பெரிய பாதிப்பை கொடுக்க முடியாது. அந்த அளவுக்கு கொஞ்சம் கோச்சார அமைப்பு நல்லாவே தெரியுது. உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் அடுத்த மாசம் நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிக்கு உண்டான அஸ்திவாரம் இன்னைக்கு ஒரு போடக்கூடிய காலகட்டத்தில் இருக்கீங்க. அதனால நல்ல செய்தி ஒன்று தேடி வரக்கூடிய ஒரு இருக்கு. அதனால மன மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இருக்காதுங்க கடகராசி நேர்களே. மற்றபடி உங்களுக்கு புதுசா வண்டி வாங்கணும்னு பிளான் பண்ணிருப்பீங்க. அடுத்த மாசம் என்ன வாங்கலாம்னு வண்டி வாங்கணுமோ வியாபார பெருக்கமோ இந்த மாதிரி ஏதாவது டெவலப்மெண்ட்டை நோக்கி ஒரு விஷயத்தை செய்யறப்போ இன்னைக்கு அதுக்கு உண்டான ஒரு வழி கிடைக்கக்கூடிய காலகட்டம் இருக்கு. மற்றபடி உங்களுடைய பேச்சும் உங்க திறமையும் உங்களுடைய ஊக்கமான செயல்பாடும் பல பேருக்கு ஆச்சரியப்படுறதோட பாராட்டும் கொடுப்பாங்க. அப்பேற்பட்ட ஆக்கப்பூர்வமான ஊக்கம் மிகுந்த நாளா தான் கடகராசி நேர்களுக்கு அமோகமா இந்த மகாலய அமாவாசை அமைஞ்சிருக்குன்னு வச்சுக்கல. அதுமெல்லாம் புனர்வசத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க நினைச்சது இதுவரைக்கும் நடக்காம இருந்திருக்கலாம். இப்ப நடக்கிறதுக்கு உண்டான காலகட்டம் தொடங்கிருச்சு அப்படின்னு சொல்லலாங்க. பூச நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பல பிரச்சனைகள், கஷ்டங்கள், நெருக்கடிகள் இருந்தாலும் இனி அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா குறைய போகுதுங்க. ஆயுளத்தை பொறுத்த வரைக்கும் பல பேர் உங்களை பல விதமா பேசினாலும் இன்னைக்கு உங்க பேச்சு 10 பேர் மத்தியில எடுபடுங்க. பாராட்டுகளும் ஊக்கமான ஒரு தன்னம்பிக்கையும் கிடைக்குங்க. கடகராசி இன்னைக்கு அமோகமாவே இருக்கலாம். கவலையே படாதீங்க. போயிட்டு வரட்டுங்களா? சிம்மராசி நேர்களே, எங்கேயும் சார் கொடுத்த பணம் வர்றதில்லை, தொழிலும் சரியில்லை, வியாபாரம் டல்லா இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா இன்னைக்கு அந்த வரா பணமும் வராத கடன்களும் உங்களுக்கு வசூலாக்கக்கூடிய தன்மை இன்னைக்கு மகாலய அமாவாசையில கொஞ்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓரளவுக்கு கிளியரன்ஸ் கிடைச்சு கிரீன் சிக்னல் கிடைக்கக்கூடிய காலகட்டத்தில் சிம்மராசிக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை அமைஞ்சிருக்குதுங்க. சில பல விஷயங்கள்னால உங்களுக்கு பணம் கிடைக்குதோ இல்லையோ கொஞ்சம் பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்களே, அனுபவங்கள், வாழ்க்கை பாட அனுபவங்கள் உங்களுக்கு புதிய ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். இது இப்படி இருந்தால் தான் நடக்க மாட்டேன் தெரியுது, நாம இதெல்லாம் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு உங்க தப்பையும் உங்க சரியான செயல்பாட்டையும் உணர்ந்து இனிமேல் செயல்படுறதுக்கு உண்டான ஒரு வாழ்க்கை பாடம் இன்னைக்கு கத்துக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கீங்க. எந்த சிக்கலான விஷயமாகட்டும், சிக்கலான செயல்பாடாகட்டும் எடுத்து முடிக்க ஆர்வமா போவீங்க. ஆனா அந்த ஆர்வம் என்ன ஆகுதுன்னா கொஞ்ச நாள் கழிச்சு அப்படியே என்ன செய்ய முடியலையே, பேக் ஃபயர் ஆகுதே அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. ஆனா உங்க சாமர்த்தியம் என்னங்கிறது உங்களுக்கே இன்னும் தெரியாது. இப்ப தெரிய போகுது, காலகட்டம் வந்துட்டு இருக்குது. அதனால உங்க சாமர்த்தியமான பேச்சுனால, சாமர்த்தியமான செயல்பாடுகளால பல சிக்கலான விஷயத்த கூட இன்னைக்கு செய்து முடிக்கக்கூடிய ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் அமைய போதுங்க. மனசளவுல உங்களுக்கு இதுவரைக்கும் இல்லாத ஒரு புதிய தன்னம்பிக்கை உங்களுக்கே வெளிவரப்போகுது. இதை பார்த்து மற்றவங்கள இவனா எப்படி அப்படிங்கிற மாதிரி மூக்கு மேல விரல வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஆரம்பமாக போகுதுங்க. சிம்மராசி நேர்களே, அனுபவம் இன்னைக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்க போகுது. எதிர்பாராத சில செய்திகள், சில விஷயங்கள்னால உங்களுக்கு எதிர்பாராத மாற்றங்களும் புதிய முயற்சிக்கு உண்டான வழிவகையும் இன்னைக்கு கிடைக்க போகுது. மற்றபடி மற்றவங்களுக்கு கமிட்மெண்ட்லாம் கொடுத்துறாதீங்க. அப்படி கமிட்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னால கேரண்டி, அதை சொன்ன கேரண்டி வாரண்டிலாம் கொடுப்பீங்களே, நானாச்சும் பார்த்துக்கிறேன் உனக்கு சப்போர்ட்டா நான் இருக்கிறேன் அப்படின்னு நீங்க கேரண்டி வாரண்டி கொடுக்கறதுக்கு முன்னால 1க்கு 2 டைம் யோசனை பண்ணி பண்ணுங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எந்த சிக்கலும் இல்லைங்க. அம்மனை ஐயனுக்குலாம் நல்ல அந்யோன்யம் நல்லா இருக்கு. குடும்பத்தை உடல்நிலை ஆரோக்கியம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. மற்றபடி எப்படி பண்ணாலும் ஒவ்வொரு விஷயத்திலும் சிக்கல் வந்துட்டே இருக்குதே அப்படின்னு இருந்தா கூட பொறுமையும் நிதானமும் இருந்தா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு வெற்றிக்குண்டான பாதை கிடைக்கும். அவ்வளவுதான் விஷயங்கள. இதே சிம்மராசி நேரில் மகத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்து பார்த்தா உங்களுக்கு வரா கடனும் வந்துருங்க. வரவுகள் ஓஹோன்னு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இல்லைன்னா கூட ஓரளவுக்கு வெற்றிக்குண்டான பாதை, வரவு வராததுக்கு கொஞ்ச நாள் வந்தா பரவாயில்லைங்க. அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை அமைய போகுதுங்க. புறத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நேத்தை விட போன மாசத்தை விட இந்த மாசம் ஒரு நம்பிக்கை துளிர்விடக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கீங்க. நம்பிக்கை விதை ஊனியாச்சு இன்னைக்கு அப்படின்னு வச்சுக்கலாங்க. உத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் அவசரப்படாம கொஞ்சம் சிந்திச்சு செயல்பட்டா ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி சிம்மராசிக்கு சிக்கல்கள் உங்களுக்கு சிரமங்கள் இருந்தா கூட அதையும் தாண்டி ஒரு வெற்றிக்குண்டான வழி கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான நாள் ஒரு மகாலய அமாவாசை அப்படின்னே சொல்லலாம்னு வச்சுங்களேன். போயிட்டு வரட்டுங்களா சிம்மராசி நேர்களே? கன்னிராசி நேர்களே, நல்லா இருக்கீங்களா? இன்றைய அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் என்ன சார் எல்லாம் ஒரு காரியத்தை தொட்டா தொடங்க மாட்டேங்குது சார், நம்ம ராசி எப்படி அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் மனசுக்குள்ளேயே ஒரு தன்னம்பிக்கை இழந்து காணப்பட்டிருப்பீங்க. அப்பேற்பட்ட நீங்க இன்று முதல் ஒரு மனசுக்கு உங்க குடும்பத்துக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மகிழ்ச்சிகரமான ஆள் அப்படின்னு காட்ட போறீங்க. உங்களுக்கு தேவையறிஞ்சு உறவினராகட்டும் நண்பர்களாகட்டும் அங்கிருந்து ஒரு சுப செய்தி வரப்போகுது. இதுவரைக்கும் தடைபட்டிருந்த ஒரு காரியத்துக்கு உங்களுக்கு அந்த முட்டுக்கட்டையில நீங்கி ஒரு வெற்றிக்குண்டான மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு ரூட் தெரிய போகுது. அதனால மன மகிழ்ச்சிக்கு இன்னைக்கு பஞ்சம் இருக்காதுங்க. சந்தோஷமா இருக்கலாங்க. எதுலையுமே உங்களுக்கு ஒரு திருப்தி எப்பவுமே கிடைக்காது. எதை பண்ணாலும் பட்டும் படாம செஞ்சுட்டு இருப்பீங்க. பட்டும் படாம செஞ்சுட்டு இருந்த நீங்க இனிமேல்
அந்த காரியம் எனக்காகவே செய்யறதுக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கை பிறந்து அந்த காரியத்தை செய்வீங்க. அதனால ஒரு அருமையான ஒரு சூழல் அமையக்கூடிய காலகட்டம் இருக்கு. முதல்ல உங்களுக்கு என்னன்னா, நான் சொன்னதுதான் அப்படின்னு புடிவாதமா இருப்பீங்க. அந்த புடிவாதத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிட்டீங்கன்னா இன்னைக்கு நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்னையிலிருந்து அமோகமான நாள். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அம்மனி சொன்னா கொஞ்சம் பொறுமையா கேட்கணும். நீ என்ன சொல்றது அப்படின்னு, உனக்கு எனக்கு தெரியாது உனக்கு தெரிஞ்சுதா அப்படின்னு வல்லு வளர்க்கூடாது. அவங்ககிட்ட கோபமோ எரிச்சலோ இல்லாம பொறுமை நிதானத்தோட கையாண்டிங்கன்னா குடும்பத்திலையும் மகிழ்ச்சி கிடைக்கும். அம்மனியும் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுப்பாங்க. அப்பா மாட்டி அப்படித்தான். வயசானவங்க சொன்னா முடிஞ்சா கேளுங்க, இல்லைன்னா கம்முன்னு இருந்துக்கும். விவாதம், வெட்டி, வீண் பேச்சுக்கள் தவிர்ப்பது ரொம்ப நல்லது. எல்லாமே தான் எனக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குல்ல, அதை மாத்தினீங்கன்னாவே கன்னிராசி நேயர்களுக்கு இன்னைக்கு அமோகமா இருக்கு. மற்றபடி உங்களுக்கு சுபகாரியம், ஒரு நல்ல செய்தி தொடர்பான அங்கங்க அலைச்சல் கொஞ்சம் இருக்கும். ஒரு செய்திக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க, அதுக்காக கொஞ்சம் அலைச்சல் கொஞ்சம் இருந்தாலும் இன்னைக்கு உங்க மனசுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி, குடும்பத்தை நம்ம அன்பா மகிழ்ச்சியா வச்சுக்கணும், அன்பா வச்சுக்கணும், பாசமா வச்சுக்கணுங்கிறது இருக்கு. ஆனா சொல்ல தெரியாது, அதை காட்டவும் தெரியாது. காட்டுறது எரிச்சலாய், பேசுறப்ப எரிச்சலாய் போயிருக்கு. அதுதான் நீங்க நினைக்கிறது ஒண்ணு, செயல்பாடு ஒன்னா இருக்குன்னு வச்சுங்களேன். அப்பேற்பட்ட தன்மையா மாறி இருந்தீங்கன்னா உத்தர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு மகிழ்ச்சி நாளா கொண்டு போயிடலாங்க. அதே சில அஸ்தத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சாதகமான சூழல் அமைஞ்சா கூட உங்க பேச்சு தன்மையினால, பேச்சு வன்மையான பேச்சுனால அது கெட்டு போயிருக்கு. கொஞ்சம் ஜாக்கிரதையா பேசுங்க. சித்திரையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல செய்திக்காக ஈஸியா கிடைச்சிடாது, அங்கங்க அலைச்சல் இருக்கும். முதல்ல கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க கொஞ்சம் பொறுமை நிதானத்தோட இருந்தீங்கன்னா இந்த நாள் மகிழ்ச்சிக்கு பஞ்சமே இல்லை, தேடி வந்துகிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சந்தோஷமா இருங்க. போயிட்டு வரட்டுங்களா? நற்பவி உங்களுக்கு. துலாம் ராசி என்பர்களே, மொத்தத்தில் நீங்க இன்னைக்கு எல்லாத்தையும் அனுசரிச்சு தான் இருக்கணும். வெளிவட்டார பழக்கமாகட்டும், வேலை செய்கிற இடம், வியாபாரம் செய்கிற தொழில் ஸ்தாபனங்கள், குடும்பம், எது இருந்தாலும் சரி எல்லாத்தையும் அனுசரிச்சு போகணும். ஃபிளெக்சிபிலிட்டி அப்படின்னு ஒன்று நீங்கள் ஒரு கான்செப்டை நீங்கள் வச்சுக்கணும். இருந்தால் மட்டும்தான் இன்னைக்கு உங்களுக்கு மன மகிழ்ச்சிக்கு பஞ்சமல். இல்லைன்னா ஐய இவட்டையெல்லாம் பேசுவானா, மனுஷன் பேசுவானா அப்படின்னு டக்குன்னு ஒரு வார்த்தையை விட்டு மனசு கஷ்டப்படுற அளவுக்கு பேசிடுவாங்க எல்லாரும். சரிங்களா? சரி, நாம் எப்படியோ அப்படித்தான் மற்றவங்களை ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கோங்க. மற்றபடி உங்களுக்கு ஒரு தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. மற்றபடி எல்லாத்தையும் பேசுறீங்க, கமிட்மெண்ட்டை கொடுக்குறீங்க அப்படின்னா அதுலேயும் கொஞ்சம் சிந்திச்சு செயல்படுங்க. சேமிப்பு பெரிய லெவலில் பண்ண முடியாதுங்க, வரவுக்கு தகுந்த செலவு இருக்கும். அதனால சேமிப்பு பெருசா இருக்காதுங்க. ரைட்டுங்களா? குடும்பத்துடன் நீங்க எங்காவது கோயிலுக்கு போகணும், கொஞ்சம் வெளியூர் போகணும்னா சின்ன தடைகள் வரக்கூடிய காலகட்டம் இருக்கு. அதனால கொஞ்சம் அதை தாண்டித்தான் நீங்க ஏதோ ஒன்று செய்யக்கூடிய காலகட்டம் இருக்கு. எந்த ஒரு காரியத்தை பண்ணாலும் சரி சின்ன தடைகளை தாண்டி போயிட்டீங்கன்னா வெற்றி கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கீங்க. செயல்பாடு, எந்த செயல்பாடாக இருந்தாலும் சரி, எந்த புதிய முயற்சியா இருந்தாலும் சரி, உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் யாரும் இல்லையே அப்படின்னு ஒரு ஃபீட்பேக் மனசுக்குள்ள இருக்கும். யார் சப்போர்ட் உங்களுக்கு தேவையில்லை. நீங்க ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் பர்சன் அப்படிங்கிறத நீங்க மனசுல உள்வாங்கிட்டு நீங்க செயல்பாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அந்த காரிய உள்ள வெற்றி கண்டிப்பா கிடைக்கக்கூடிய தன்மையில துலாம் ராசி நேயர்கள் இருக்கீங்க. யார் சப்போர்ட் நமக்கு எதுக்குங்க சார், தனியா செஞ்சு காமிப்பா அப்படின்னு ஒரு செல்ஃப் கான்பிடென்ட், செல்ஃப் மோட்டிவேஷனோட நீங்க செயல்படுங்க. சந்தோஷமா இருக்கலாங்க. மற்றவங்க நம்பினீங்கன்னா உங்களுக்கு அந்த காரியம் நடக்காதுங்க. மனக்கஷ்டத்துல கொண்டு வந்து விட்டுருவாங்க. அதுக்காகத்தான் சில பேர்த்துக்கு உள்ளூர் பயணம், வெளியூர் பயணங்கள் அமையுங்க. அந்த எதிர்பார்த்த வாய்ப்புகள் அதனால கிடைக்கக்கூடிய சந்தோஷமா இருக்குது. மொத்தத்துல தொழில் இதை பொறுத்த வரைக்கும் பெருசா லாபம் கண்டிப்பா இருக்காது. இருந்தாலும் நீங்க லாபம் இருந்தா கூட செலவு வந்துடும், சேமிப்பு இருக்காதுன்னு சொல்லுவோம். ரைட்டுங்களா? அப்ப என்ன லாபம் வந்தானே வராட்டியன் அப்படிங்கிற மாதிரி ஃபீட்பேக் வந்துடுவீங்க. மனசுக்குள்ள ஒரு ஸ்திரத்தன்மை இருக்காதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு முன்ன பொண்ணு இருக்கு நத்த லைஃப் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத, ஒரு பிடிமானம் இல்லாத ஒரு சூழ்நிலை துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த மகளாய் அமாவாசையில் இருக்கு. இருந்தாலும் நீங்க மனசை தளர்விடாம கோயிலுக்கு இது போய் ப்ரே பண்ணிட்டு வாங்க. நாளையிலிருந்து நல்லது நடக்கக்கூடிய காலகட்டம் அமையலாங்க. சித்திரை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் கொஞ்சம் ஃபிளெக்சிபிளா மாத்திக்கணும், அனுசரிச்சு போய்க்குங்க. சண்டைக்கு இது போயிடாதீங்க. சுவாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அவசரப்பட்டு கேரண்டி வாரண்டிலாம் கொடுக்காதீங்க. எதுக்குமே 1-2 டைம் யோசனை பண்ணி ஏதாவது ஒரு காரியத்தையும் பண்ணுங்க. விசாக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பல விஷயங்கள் உங்களுக்கு வாய்ப்புகள் மறுக்கப்பட்ட போதும் இன்னைக்கு சில தடைகளை தாண்டி அந்த வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கீங்க. துலாம் இன்னைக்கு கொஞ்சம் முன்ன பண்ண இருந்தாலும் நீங்க மன மகிழ்ச்சி அடைவது உங்க கையில் தான் இருக்குது, இறைவன் கையில் இருக்குது. உங்க குலதெய்வத்தையும் இறைவனையும் ப்ரே பண்ணிக்கும், நல்லதே நடக்கும். நற்பவி உங்களுக்கு. போயிட்டு வரட்டுங்களா? விருச்சிக ராசி அன்பர்களே, பல கஷ்டத்துல பல கஷ்டம், யார் சொல்ல முடியாத துயரத்தில் இருக்கிறாங்க. யார்கிட்ட என்ன சொல்றதுன்னு தெரியல, புலம்பி தள்ள முடியலைங்க என்னால. நான் கிட்ட போனாவே 10 கிலோமீட்டர் ஓடிடுறானுங்க. அப்ப ஏற்பட்ட ஒரு தன்மையில நீங்க பல பேர்கிட்ட உங்க கஷ்டத்தை ஷேர் பண்ணணும்னு நினைப்பீங்க. காது கொடுத்து கேட்கறதுக்கு ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. அப்ப ஏற்பட்ட காது கொடுத்து கேட்காத ஆள் கூட இன்னைக்கு உங்களுடைய சுய முயற்சியினால ஒரு காரியத்தை வெற்றிக்கு உண்டான வழியை கண்டுபிடிக்க போறீங்க. அப்ப ஏற்பட்ட கோச்சார அமைப்பு நல்லாவே தெரியுது.
ஒரு சின்ன காரியம் இதுவரைக்கும் தோல்வின்னு இருந்த உங்களுக்கு ஒரு சின்ன காரியம் வெற்றி அடைஞ்சோடனே உங்களுக்கு தன்னம்பிக்கை ஆட்டோமேட்டிக்கா பொங்கும். இதை பார்த்து ஊட்ட அம்மனி கூட, ஐயா நீங்களா, ஒண்ணு 10 காசுக்கு ஆகுதுன்னு பார்த்தா நீங்க என்னடா 100 சம்பாரிச்சு வந்துக்கிறீங்களே அப்படின்னு ஒரு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கக்கூடிய ஒரு நாளா இருக்குதுங்க. உங்கள் மீதான நம்பிக்கை குடும்பத்திலையும் அதிகமாகு, வெளி வட்டாரம், நண்பர்கள் வட்டாரம் எல்லாத்துலேயுமே ஒரு அதிகமாகக்கூடிய காலகட்டம் இன்னைக்கு விருச்சிக ராசி நேயர்களுக்கு மகாலய அமாவாசை அன்னைக்கு ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க. நீண்ட நாள் பிரச்சனைகள் பழசு இருந்தா கூட கொஞ்சம் கொஞ்சமா அந்த பிரச்சனைகள் குறைஞ்சு மனம் மகிழ்ச்சிக்கு பஞ்சமில்லாத ஒரு நாளா இருக்குதுங்க. வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன மாற்றங்களுக்கு உண்டான வழிவகையும் உங்களுக்கு கொஞ்சம் தெரிய போகுதுங்க. புதிய முயற்சியில் ஏதாவது எடுக்கணும்னு நினைச்சா தைரியமா எடுங்க. ஓகே, பயப்பட்டு இருக்க வேண்டாம். பேக் ஃபயர் ஆயிருமோ அப்படின்னு பயப்படாதீங்க, ஒண்ணுமே ஆகாது. எதிர்பார்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சமா எதிரிகளிடமிருந்து நீங்க ஈஸியா தப்பிச்சு ஜெயிக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்தாச்சு. தைரியமா இருக்கலாங்க. உங்களுக்கு யாருக்குமே நீங்க ஹெல்பிங் டெண்டன்சி உங்களுக்கு அதிகம் தான். உங்களோட ஹெல்ப் வாங்கிக்குவானுங்க, நீங்க ஒரு ஹெல்ப் போனா செய்ய மாட்டாங்க. அப்பேற்பட்ட ஆளுகளை பத்தி நீங்க புரிஞ்சுக்குவீங்க. அவங்கனால உங்களுக்கு பிரயோஜனம் இருக்கா இல்லையா அப்படின்னு அத்தம்படி பிரயோஜனம் இருக்காது. அதெல்லாம் ஒரு அனுபவம் தான். இந்த அனுபவத்தினால யாருக்கு உதவி பண்ணணும், யாருக்கு உதவி பண்ணக்கூடாதுங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மற்றவங்களோட விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு ஒன்று கிடைக்க போது. நல்லா பண்ணிக்கங்க. மற்றபடி உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் யார்கிட்ட என்ன பேசினாலும் கொஞ்சம் பொறுமையா அமைதியா கையாண்டிங்கன்னா ஒரு நிதானமான ஆள்பா அப்படின்னு ஈஸியா கூலா ஜெயிச்சுட்டு போகக்கூடிய காலகட்டம் இருக்கு. மற்றபடி பொதுவாக உங்களுக்கு ஒரு செல்வாக்குக்குள்ள பஞ்சம் இருக்காது. அது யாருக்கிட்டையும் போய் எரிஞ்சொல்லு வருது, கோவப்படுறதெல்லாம் இருக்காது. இருந்தாலும் கொஞ்சம் நிதானமா இருந்துட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மேன்மக்களே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் சொசைட்டில உயரன்னு வச்சுங்களேன். மற்றபடி நீங்க ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அது பர்ஃபெக்டா மேட்ச் ஆகுன்னு வச்சுக்கலாம். அப்பேற்பட்ட விருச்சிக ராசி நேயர்கள்ல விசாக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பல கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி, தடைகள் எல்லாம் நீங்கி ஜெயிக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கீங்க. அனுசத்தை பொறுத்த வரைக்கும் பல பேர் பல விதமா அவங்கள பேசினா கூட அவங்கள தூக்கி தூசுமாறு தட்டி விட்டுட்டு வெற்றி நான் ஜெயிக்கிறேனியா அப்படின்னு தன்னம்பிக்கை பெறக்கூடிய ஒரு அருமையான நாளுங்க. கேட்டை நஷ்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் பொருளாதாரமும் இன்னைக்கு மேம்படக்கூடிய தன்மையில் இருக்கீங்க. விருச்சிகம் இன்னைக்கு பழசெல்லாம் மறைஞ்சு இன்று புதிதாய் பிறந்தோம் அப்படிங்கிற ஒரு தன்மையில வெளிப்பட போறீங்க. நற்பவி உங்களுக்கு நல்லவை பலிக்கட்டும். தனுசு ராசி நேயர்களே, நேத்து மாதிரி செய்ய மாட்டாங்க சார், இன்னைக்கு வேற மாதிரி பாக்குறேன் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்திலையும் சின்ன சின்ன நுணுக்கமான மாற்றங்கள் மூலியமா நீங்க வெற்றி கொண்டான வழியை கண்டுபிடிக்க போறீங்க. வியாபாரம் தொழிலாகட்டும், அதுல நேத்தோட ரெட்டிப்பு லாபம் வரணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு புதிய யோசனை ஒண்ணு உங்களுக்கு பிறக்க போகுது. வேலையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு திங்கக்கிழமை போக போறீங்க. அந்த திங்கக்கிழமை இந்த வேலையை போனா இப்படி எல்லாம் ஈஸியா முடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவை இன்னைக்கே பண்ண போறீங்க. நாளைய சிந்தனை இன்னைக்கு உங்களுக்கு துளிர்விடக்கூடிய காலகட்டம் இந்த மகாலய அமாவாசையில இருக்க போதுங்க. மற்றபடி உங்க உறவுகள் மூலியமா, உங்க நண்பர்கள் மூலியமா ஒரு சுப செய்தி ஒன்று வரக்கூடிய காலகட்டம் இருக்கு. உங்க குடும்பத்தாரின் தேவை அறிஞ்சு நீங்க அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சிருவீங்க. ஒன்றும் கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. உங்களை பொறுத்தவரைக்கும் எல்லாமே சாதகமான அமைப்பு தான் இருக்கு. ஒன்று நெகட்டிவான அமைப்பு தனுசுக்கு இன்னைக்கு எதுவுமே இல்லைங்க. வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு உத்வேகம் கிடைக்க போகுதுங்க. மற்றபடி சொசைட்டியில் மதிப்பு மரியாதைகள் இன்னைக்கு பஞ்சமே இல்லை. வெற்றிக்கு உண்டான வழி இருக்கிறப்போ லாபத்துக்கு உண்டான வழியும் கண்டிப்பா இருக்கும், சேமிப்புக்கு உண்டான வழியும் கண்டிப்பா இருக்கும். ஓரளவுக்கு நல்ல ஒரு சேமிப்பு இன்னைக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கீங்க. எதுக்குமே ஒரு விஷயத்த பழைய கண்ணோட்டத்திலிருந்து மாத்தி புதிய கண்ணோட்டத்தில் நீங்க பார்க்கங்காட்டி உங்களுக்கு நீங்களே நானாவே அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்களுக்கே செல்ஃப் கான்பிடன்ட் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு மேம்பாட்டுத்தன்மை அதிகரிக்கக்கூடிய நாளா கண்டிப்பா இருக்குங்க. மூல நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்க மாற்றங்கள் எதிர்பார்த்து செஞ்சுட்டே இருப்பீங்க. நல்லதே நடக்கும், கவலைப்படாதீங்க. போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல விஷயங்கள் எதிர்பார்த்து பழசெல்லாம் கழிஞ்சு இன்னைக்கு புதிய ஐடியாக்கள் மூலியமா நீங்களும் அதே வழியில ஜெயிக்க போறீங்க. உத்திராட்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஊக்கமான நாள் அப்படின்னு தெளிவா சொல்லலாம். தனுசை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு நம்பிக்கையான நாள் அப்படின்னு மகாலய அமாவாசை அன்னைக்கு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். நற்பவி நல்லது பலிக்கட்டும். மகர ராசி அன்பர்களே, வாங்க, நல்லா இருக்கீங்களா? எங்க நல்லா இருக்கிறது, நீங்க தான் கேட்டுக்கணும் அப்படின்னு உங்க புலம்பல் தன்மை அதிகமா இருந்தா கூட இன்னைக்கு உங்க வீட்டுல கல்யாணம் ஆயிருந்தா அம்மனியோட ஐயனோட 2 பேரும் புரிதல் உண்டாகும், மனக்கசப்பு நீங்கும், 2 பேர்த்துக்கு கொஞ்சம் உற்சாகம் மேம்பட்டு குடும்பம்னா இப்படித்தானுங்க, என்ன நீங்க பேசாம உங்களை நான் பேசாம பேச போறேன் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே ஒரு டீப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து குடும்பம் குதூகலமான ஒரு சந்தோஷமான நிலைக்கு வரப்போகுது. குடும்பம் குதூகலமா இருந்துட்டாவே அப்புறம் மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். அந்த அளவுக்கு குடும்ப சூழ்நிலை மாற்றம் கண்டிப்பா இன்னைக்கு நடக்கக்கூடிய காலகட்டம் இருக்கு. திருமணம் ஆகாதவங்களுக்கு ஒரு சுப செய்திக்கு உண்டான ஒரு முன்னேற்றமான செய்தி ஒன்று கிடைக்க போகுதுன்னு கொல்லப்படாதீங்க. நீங்க எதிர்பார்த்த சில பேர்த்திட்ட இருந்து சில உதவிகள்
கண்டிப்பா இன்னைக்கு கிடைக்கும். நீங்க கவலைப்பட நண்பர்களாகட்டும், தூரத்து சொந்தத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி ஒன்று வரப்போகுதுங்க. மனசுக்குள்ள நீங்க இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு டல்னஸ் இருந்ததுல, என்னடா உற்சாகமே இல்லாம இன்னமும் இருந்த அந்த உற்சாகம்லாம் இல்லாம இருந்த மனசுக்கு இன்னைக்கு புதிய தேடல்கள் மூலியமா ஒரு உற்சாகம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இருக்கு. ரைட்டுங்களா? அப்பேற்பட்ட சூழ்நிலையில உங்களுக்கு புதிய நண்பர்கள், புதிய உறவினர்கள் மூலியமா ஒரு சந்தோஷமான செய்தி முதல் சொன்ன மாதிரி கிடைக்கும் போது கவலைப்படாதீங்க. வெளியூர் சார்ந்த சில பயண வாய்ப்புகள் கொஞ்சம் அமையக்கூடிய காலகட்டம் சில பேருக்கு இருக்கு. கொஞ்சம் அலைச்சல் இருக்குதான் செய்யும். அலைச்சலுடன் உங்களுக்கு நன்மையும் கொஞ்சம் சுப செய்தியும் கிடைக்குது. அதனால அலைச்சலுக்கு ஒன்றும் பெருசா ஒரி பண்ணிக்க வேண்டியது இல்லைங்க. கோயிலுக்கு இன்னைக்கு போகணுங்கிற ஒரு தன்மை குடும்பத்தாருடன் இருக்கும். குடும்பத்துடன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. மகாலய அமாவாசைக்கு சந்தோஷமான செய்தி ரெட்டிப்பாகும். நீங்க கொல்லப்படாதீங்க. சில தடைகள் நீங்கன்னு வச்சுக்கோங்க. கோயிலுக்கு போயிட்டு அமாவாசை அன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்து ப்ரே பண்ணிட்டு வந்தீங்கன்னா தடைகள் எல்லாம் டக்குன்னு நீங்கி சுப செய்தி கிடைக்கக்கூடிய காலகட்டம் டக்குன்னு தெரியும்னு வச்சுக்கோங்க. அப்பேற்பட்ட காலகட்டத்தில் உங்களுக்கு வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நல்ல ஒரு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். அதுல ஒரு நல்ல அனுபவம் கிடைக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கீங்க. மொத்தத்துல நீங்க உற்சாகமான ஒரு விவேகமான ஆள், கொஞ்சம் விவரமான ஆள் அப்படின்னு மற்றவங்க ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு அட்டகாசமான காலகட்டம் வந்துருச்சுன்னு சொல்லலாங்க. உத்திராடத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மற்றவங்களை பத்தி நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரியே உங்களை பத்தியும் மற்றவங்க புரிஞ்சுக்குவாங்க. அதனால தொந்தரவு ஒன்றும் கிடையாதுங்க. திருவோணத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்திருந்த லாபம் சரி, எதிர்பார்த்திருந்த சுப செய்தியும் சரி, சின்ன சின்ன இடர்பாடுகள் தாண்டி கண்டிப்பா கிடைக்க போகுது. நீங்க கவலைப்படாதீங்க. அவிட்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பல விதமான அனுபவமும் பலவிதமான ஒரு ஊக்கமான செய்தியும் உங்களை ரெண்டுமே மாத்தி உங்களை மகிழ்ச்சிக்கு கொண்டு வர போகுது. நீங்க ஒன்றும் கவலைப்படாதாங்க. மகரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு விவேகம், உற்சாகம், ஊக்கம், மகிழ்ச்சி இப்படி இருந்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். குதூகலத்துக்கு பஞ்சம் இருக்காது. போயிட்டுங்களா? நல்லது படிக்கட்டும். கும்பராசி நேர்களே, நீங்க எதை செஞ்சாலும் சரி கரெக்டா தான் செய்யறமா அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணணும்னு வச்சுங்களேன். உற்சாகம் மிகுதியில ஊக்கம் மிகுந்த செயலை ஊக்கமா செய்யறேன்னு சொல்லிட்டு உணர்ச்சி பூர்வமா செஞ்சு அது கடைசியில் ஃபிளாப் ஆயிருப்போம். அதனால எதை செஞ்சாலும் அது தன்மை அறிஞ்சு நீங்க செஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த கும்பராசி நேர்களுக்கு நெகட்டிவிட்டியே இன்னைக்கு வராது. உற்சாகமா இருப்பீங்க. உற்சாகத்தோட எதை செய்யறா தலகால் புரியாதுன்னு வச்சுக்கல. அதெல்லாம் அப்படி சொல்ல வரேங்க. அதே சமயத்தில் வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கன்னா கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. புதிய தொழில் தொடங்குறவங்களும் கொஞ்சம் அது சக்சஸ் ஆகுமா இல்லையா, மார்க்கெட்டில் நிலவரம் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த தொழில் தொடங்குவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. எதிலையுமே குடும்பத்திலையும் சரி, வெளிவட்டார பழக்க வழக்கத்திலையும் சரி, பேச்சிலையும் சரி, விழிப்புணர்வு அப்படின்னு ரொம்ப முக்கியம். எதை பேசுறோம் அப்படிங்கிறது நமக்கு நிதானத்தோட தெரிஞ்சுக்கிட்டு பேசுறது ரொம்ப நல்லது. கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதே சமயத்துல உங்களுக்கு சில நெருக்கடிகள் எந்த விஷயத்திலையுமே இருக்கிற மாதிரி தெரியும். ஐயோ இது என்ன இப்படி இருக்குது, இந்த காரியத்தை தொடங்கலாம் இல்லை ஈஸியா முடிச்சிடலாம், நமக்கு தான் இவ்வளவு நெருக்கடி அப்படின்னு ஃபீலிங் வரக்கூடிய காலகட்டம் இருக்கு. அந்த நெருக்கடிகளை தாண்டி நீங்க மத்தியானத்துக்கு மேல ஒரு காரியத்தை ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு வெற்றிக்கு உண்டான வழி நல்லாவே தெரியுதுங்க. என்னன்னா வாழ்க்கையில நினைக்கிறதெல்லாம் ஒண்ணுங்க சார், நடக்கிறது மட்டும் வெவ்வேறையா நடக்குது அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு சஞ்சலமான போக்கு, சிந்தனையில மாறுபட்ட சிந்தனையினால ஒரு நெகட்டிவிட்டி உங்களுக்கு முன்ன பண்ண வந்துட்டு போகக்கூடிய காலகட்டத்தில் இந்த மகாலய அமாவாசை கும்பராசிக்கு கொஞ்சம் வருதுங்க. அதே போல உங்க குடும்பத்துல அம்மனிகிட்டையும் சரி, அப்பா அம்மாட்டையும் சரி, சகோதர சகோதரிகள் உறவுகிட்டையும் சரி கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். பிடிச்ச பிடிவாதமா இருக்கப்படாது. கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிட்டீங்கன்னா ஓரளவுக்கு இன்னைக்கு சமாளிச்சலான்னு வச்சுக்கல. பிடிவாத குணத்தை குறைச்சாவே நீங்க நல்லா இருக்கும். முதல்ல இன்னைக்கு கொஞ்சம் டல்னஸ் அப்படின்னா அப்படி கிடையாதுங்க. கொஞ்சம் உற்சாகம் கொஞ்சம் கம்மியா தெரியும். அந்த உற்சாகம் கம்மியா தெரியறதுனால இன்னைக்கு கொஞ்சம் டல்னஸா தெரியும். ரைட்டுங்களா? மற்றபடி ஒரு லாபம் வரவு செலவுலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சந்தோஷமா தான் இருக்கலாங்க. இந்த சூழ்நிலை இப்படி இருக்குது, அதை அறிஞ்சுக்கிட்டு இந்த நாளை நீங்க கடந்து போறதுக்குண்டான வழியை பண்ணுங்க. அவிட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் பெரிய ஒரு முன்னேற்றமான நாள் அப்படின்னு ஆகா ஓஹோன்னு இல்லாட்டி கூட ரொம்ப மைனஸ்லாம் கிடையாது. நார்மல் லைஃபை தைரியமா லீட் பண்ணலாம், ஹாப்பியா இருக்கலாம்னு வச்சுக்கலாம். ஒன்றும் பயம் இல்லைங்க. சதயத்தை பொறுத்த வரைக்கும் பல பிரச்சனைகள் பல தொந்தரவுகள் இருக்கக்கூடிய காலகட்டம் நீங்கி ஓரளவுக்கு தெளிவு கிடைக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாங்க. புரட்டாதியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் என்னங்க உங்களுக்கு எதற்கடத்தால ஒரு சந்தேகம், விடாப்பொடி கொள்கை இதெல்லாம் கொஞ்சம் மாத்திட்டீங்கன்னா இன்னைக்கு மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இருக்காது. கும்பம் முன்ன பண்ண இருந்தாலும் கொஞ்சம் மகிழ்ச்சிக்கு லாபத்துக்கு பெருசா தொந்தரவு ஒன்றும் இல்லைன்னு வச்சுங்களேன். நல்லது பழிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. மீனராசி நேர்களே, அப்பாட இன்னைக்கு கொஞ்சம் நிம்மதிங்க சார். ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்லலைங்க, ஆனா நேற்று சாயந்தரத்துல இருந்தே ஒரு நிம்மதி கிடைக்குது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இன்னைக்கு கொஞ்சம் காலகட்டம் மாறி இருக்குது. என்னன்னா குடும்பத்துல அம்மனி ஒன்று சொல்லுவாங்க, நீங்க வேற மாதிரி புரிஞ்சிருப்பீங்க. நீங்க ஒன்று சொல்லுவீங்க, குடும்பத்துல வேற ஒரு மாதிரி புரிஞ்சிருப்பாங்க. இந்த பிளஸ் மைனஸே கொஞ்சம் உங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள மன ஒற்றுமைக்கு உண்டான வழியை கொடுத்துருக்காது. ஆனா மற்றவங்களுடைய பிளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரிஞ்சோடனே என்ன ஆகு, அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா டீப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும்.
இந்த டீப் அண்டர்ஸ்டாண்டிங்னால மன மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இருக்காது. நீங்க மட்டும் இல்லை, குடும்பம் மட்டும் இல்லை, நண்பர்கள், உறவுகள், எல்லா வட்டாரமே உங்களுக்கு நல்லா இருக்கும். தொழில் வியாபாரம் இன்னைக்கு நல்லாவே நடக்க போகுது. வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் ரெஸ்ட்ல இருந்தா கூட நாளைத்த வேலை வாய்ப்பை பத்தி இன்னைக்கே சிந்தனை பண்ண ஆரம்பிச்சிருங்க. அப்ப ஏற்பட்ட ஒரு அட்வான்ஸ்டு திங்கிங் உங்களுக்கு இன்னைக்கு வரப்போகுது. மற்றபடி உங்களுக்கு நல்ல நண்பர்கள்னால இன்னைக்கு ஒரு நல்ல சுப செய்தி, ஒரு ஆதாயம், ஒரு எல்லாமே கிடைக்க போகுது. ஒரு நல்ல இதான்னு வச்சுக்கலாம், சுபகாரியங்கள் ஏதாவது பத்தி ஒரு செய்தி ஒன்று கிடைக்கும். தூரத்து உறவுகள் மூலியமாவோ அல்லது ஏதாவது அலையன்ஸ் பாக்குறீங்க அல்லது வீட்டில் ஒரு சுப செய்தி, ஏதோ ஒரு விஷயம் நல்ல விஷயம் நடக்க போதுங்க. மற்றபடி உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் உங்களுக்கு இருந்தா, மன வருத்தம் இருந்தா, அந்த மன வருத்தம் நீங்க 2 பேருமே கலந்து பேசி அந்த மன வருத்தத்தை நீக்கி இன்னைக்கு 2 பேரும் அந்யோன்யம் ஆயிருவீங்க. உனக்கு எனக்குலாம் பிரச்சனை, எவன் வந்து பிரச்சனை பண்ணுறது அப்படின்னு நீங்களே கூல் டவுன் ஆயிருவீங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல காலகட்டம் கோச்சார அமைப்பு நல்லாவே தெரியுதுங்க. உங்களுக்கு புதிய நண்பர்கள், புதிய வியாபார பார்ட்னர்களோட நீங்க சந்திச்சு பேசுனீங்கன்னா சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் கொஞ்சம் நல்லாவே தெரியுதுங்க. மற்றபடி எல்லாமே ஒரு உயர்வு, மேன்மை, தன்னம்பிக்கை எல்லாமே இன்னைக்கு கிடைக்கக்கூடிய நாளா தான் இந்த மீனராசி நேயர்களுக்கு இருக்குதுங்க. மற்றவர்கள் மூலியமா தான் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்னஸ் இது வரைக்கும் கிடைக்காம இருந்திருக்கும். இவங்கெல்லாம் இப்போ ஹெல்ப் பண்ணா நான் எங்கேயோ போயிருக்கலாம் அப்படிங்க. அப்பேற்பட்ட ஒரு சப்போர்ட்னஸ் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும். மற்றபடி அன்பு, பாசம், நேசம், காதல் எல்லாமே இன்னைக்கு நிறைஞ்ச ஒரு நாள் தான் இந்த மீனராசி நேயர்களுக்கு. கொஞ்சம் தன்னம்பிக்கை தளர விடாம முயற்சி எடுத்தீங்கன்னா இன்னைக்கு நாள் இன்னும் கூட அட்டகாசமா கொண்டு போயிடலாங்க. புரட்டாதியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நீங்க வெற்றிகரமான ஊக்கமான நாள் அப்படின்னு சொல்லலாங்க. உத்திரட்டாதியை பொறுத்த வரைக்கும் பல பிரச்சனைகள், பல சிக்கல்கள் இருந்தா அதெல்லாம் நீங்கி இன்னைக்கு சந்தோஷம் பிறக்கக்கூடிய நாள் கண்ணு முன்னாடியே தெரிய போது. மகாலய அமாவாசையில ரேவதியை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்திருந்த ஒரு சப்போர்ட்னஸ் முதல் சொன்ன மாதிரி கிடைக்க போகுது. முதல்ல மீனம் இன்னைக்கு சூப்பர் அப்படின்னு தெளிவா சொல்லலாம்னு வச்சுக்கலாம். நல்லது பழிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காம நம்ம வஜ்ரமஸ்டோ அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் அப்படிங்கிற பட்டனை ஆல்ல வச்சுக்கோங்க. இந்த தினசரி ராசி பலன் போல சில பொதுவான விஷயங்களை நான் கொஞ்சம் வீடியோவா போடலான்னு இருக்கிறேங்க. முடிச்சு சப்போர்ட் பண்ணி கொடுங்க. நன்றி, வணக்கம். எல்லாம் சென்னிமலை முருகன் அருளே. நன்றி.